இன்னைக்கு சண்டே முடிச்சு நாளைக்கு காலைல மண்டே வருது அப்படிங்கிறத நினைச்சாலே தலைவலியா இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நம்ம நிறைய பேர் வந்து இப்போ இருக்கோம். ஆக்சுவலாக ரீசெண்டாக ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாளர் அவருடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அது வந்து ஒரு சொல்லிப்பாப்பில் எனக்கு இந்த சண்டே நினைச்சாலே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், எப்படா அந்த திங்கக்கிழமை காலையில் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதா அவர் ஷேர் பண்ணியிருப்பாப்ல. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, அவர் அந்த இசை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் ரொம்ப விரும்பி பண்ணக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த இப்படி உங்ககிட்ட பேசுறது, விளாகிங் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பேஷன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இதை பண்ணுறப்போ நான் ரொம்ப ஆர்வமாக தான் இருப்பேன். இப்போ கார்பரேட் ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப வெறுக்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி இந்த ஒரு லைஃப்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த கார்பரேட் ஜாப் தான். பட் அது இந்த பேஷனுக்குலாம் வந்து ரெண்டாவது இடத்துல தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மண்டையை வெறுக்கக்கூடிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வேலையில் வந்து ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கிறது தான் காரணம். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, நீண்ட காலம் இது போச்சுன்னா உங்களுடைய ஒரு மன அமைதி வந்து இது பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய இம்பாக்டும் இது ஏற்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கும்போது ஏதர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேலைக்கு வந்து நீங்கள் சுவிட்ச் ஆகிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். ஆறு உங்களுக்கு ஒருத்தங்க கீழே இருக்கதே பிடிக்கல அப்படின்னா ஒரு சின்ன தொழில் செஞ்சு அதில் நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்க முயற்சி பண்ணணும். பட் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பெரிய ஸ்லோ ப்ராசஸ். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இருக்க வேலையும் தக்க வச்சுட்டு இதுக்கு ஒர்க் பண்ணாதான் அந்த இடத்துக்கு அடைய முடியும் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கோங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் சில பேர் இது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பீங்க, சில பேர் தொடங்காமையாக இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ அதை தொடங்குறதுக்கோ இல்லை ரெசியூம் பண்ணுறதுக்கோ ஒரு சின்ன ஒரு ரிமைண்டராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படி ஸ்டக்காக இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சந்திப்போம்.